வாழ்த்துறையாக, ஏன்னா ஒரு நிகழ்வு நினைச்சா ஒரு வாழ்த்துறை இருக்கணும். அதனால நமது அருமை நண்பர் அறிவுடை நீர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தால்பட் அவர்களை முதன்முறையாக வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே பள்ளி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அல்லாளபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அன்பான பெரியோர்கள், அருகாமை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த கிராமத்தினுடைய அன்பான பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு ஆண்டு விழா, மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொல்லும் போதே 10 நிமிடத்தில் இந்த விழாவானது கலை நிகழ்ச்சிகளோடு துவங்க இருக்கின்றது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் எனது உரையை சுருக்கமாக சொல்லி வாழ்த்து சொல்லி நான் செல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொரு பள்ளியும் ஆண்டு விழா கொண்டாடுகிறார்கள். மனதிலே நிற்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை மிக சிறப்பாக இந்த பள்ளியானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பள்ளியானது ஏதோ பள்ளிக்கு வருகிறோம் போகிறோம் என்கிற சிந்தையோடு அல்லாதபடி ஒவ்வொரு மாணவர்களையும் வருகையிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, கலை திறன்களிலும் சரி, தன்னுடைய தனித்திறன்களை வெளிக்கொணர்வதற்காக இந்த பள்ளி எடுத்துக் கொள்ளுகின்ற முயற்சிகளை பார்க்கும்போது பாராட்டத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியரும் இந்த பள்ளியிலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களும் அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய பள்ளியும் இதே போல ஒரு மிகப்பெரிய பள்ளி. அந்த பள்ளியிலே ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவது, ஒரு விழா கொண்டாடுவது என்பது மிக கடினமான ஒன்று, மிக சிரத்தையான ஒன்று. அதை மேற்கொண்டு இந்த நாளிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த விழாவினை நான் வாழ்த்துகிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கு பெற்றோர்கள் அளித்து வருகிற நல்ல ஒத்துழைப்பை தலைமை ஆசிரியர் கூறும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியாய் இருந்தது. ஏனென்றால் ஒரு போட்டியை நடத்தி அது வட்டார அளவிலே, மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே கொண்டு செல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக மாணவ செல்வங்களை தகுதிப்படுத்தி அதற்கு பயிற்சிகளை அளித்து கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல அல்லாளபுரம் பள்ளியை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகின்றோம். இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியை நாங்கள் வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக காளிநாதம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உருண்டோடிடும் நாட்கள் எல்லாம் உன்னத நாட்கள் அல்ல, உருண்டோடிடும் நாட்கள் எல்லாம் உன்னத நாட்கள் அல்ல, அவற்றில் ஒரு சிலவே சாகா வரம் பெற்ற சரித்திர நாட்களாக நம் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கின்றன. அப்படிப்பட்ட நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கின்றது இந்த ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கின்றதான அனைத்து பெருமக்களையும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றேன். ஈன்று பிறந்தவர்கள் தாய்க்கு கடனே, வேல்வடிக்கு கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. என்னுடைய பையன் எப்படா ஆடுவா அப்படின்னு ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்று ஒரே ஒரு சின்னதை மட்டும் கூறி முடிச்சுக்கிறேங்க. 2004ஆம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இந்த நோபல் பரிசு கிடைச்சுங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்க, ஒரு கதையின் மூலமாக சொன்னாங்க. ஒரு பெரிய காடு, வனம், பெரிய மரங்கள் அடர்ந்த சோலையான காடு, அந்த காடு தீ பிடிச்சிருச்சு, எதிர்பாராத விதமா தீ பிடிச்சிருங்களாமா. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஊரும் பிராணிகள், பறக்கக்கூடியது, வேகமா ஓடக்கூடியது, எல்லா விலங்குகளும் தன்னோட உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டு இருந்துச்சுங்களாமா. அந்த மாதிரியான சமயத்துல அழகான ஒரே ஒரு தேன் சிட்டு மாத்திரம் தன்னுடைய
அழகால பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நீரோடையில போய் ஒவ்வொரு சொட்டா எடுத்துட்டு வந்து அந்த தீ மேல ஊத்துச்சுங்களாமா. அப்போ இத பார்த்துட்டு இருந்தக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை, யானை முதலிய விலங்குகள் எல்லாம் அந்த தேன் சிட்டை பார்த்து கேலி பண்ணிச்சாமா. அப்ப அது சொல்லுச்சுங்களாமா, இந்த மாதிரியான நேரத்துல நான் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மிகவும் சிரமேற்கொண்டு வருடம் நடத்துகின்றதான இந்த ஆண்டு விழாவிற்கு அவர் உறுதுணையாக இருக்கக்கூடியதான உடன் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிதியுதவி வழங்குகின்றதான அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் குறித்தாக்கிக் கொண்டு காலம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக சேகாம்பாளையம் பள்ளியினுடைய இணை ஆசிரியர் திரு பால் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, நமது பள்ளிக்கு விருந்தினராக ஆண்டு விழாவை பார்வையிட எனது அன்பு நண்பர் முன்னாள் சேகாம்பாளையம் தலைமை ஆசிரியர் சி சுப்பிரமணியம் அவர்களும், அவருடைய துணைவியார் கரகம்பாளையம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திருமதி பாப்பு அவர்களும், ஐயம்பாளையம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் தமிழ்மணி அவர்கள் வருகை புரிந்தார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாகவும் தலைமை சார்பாகவும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதல்ல நன்றி. ரொம்ப ஆவலோட இருப்பீங்க. ஒவ்வொரு பள்ளியில் ஆண்டு விழா வந்து இந்த சமயத்தில் பிப்ரவரியிலேருந்து இந்த ஏப்ரல் முடிவு நடக்குங்க. ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கீங்க. இதே ஆர்வம் வந்து பள்ளி தொடங்குறதுலேருந்து பள்ளி ஏப்ரல் முடிய உங்களுடைய பசங்களை நல்லா கவனிங்க. அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை இங்கே ஊக்குவிக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறோம். அதை பயன்படுத்திங்க. இந்த ஆண்டு விழா சிறக்க என்னுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பெறுகிறேன். மிக்க நன்றி சார். தலைமையாசிரியர் அவர்களுக்கும் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளியில் தான் சொல்றேன். எனக்கு வந்து வேற நம்முடைய பள்ளியில் நல்ல முறையாக பணியாற்றுவதற்கு கூட வேலை செஞ்ச தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு மனநலம் உடல்நலம் எல்லாம் நன்றாக இருந்தது. நான் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதை பார்த்தா நீங்க ஃபாரின் போவேன்னு சொல்லி இருக்கணும். அதெல்லாம் நினைச்சிருக்கவே முடியாது. நான் ஃபாரின் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு மனதைரியத்தையும் ஆசிரியர்களோட நம்முடைய பள்ளி ஆசிரியர்களாகிய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பணியாற்றியதால் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொருத்தருகிட்ட வந்தும் நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருக்கட்டாலும் சரி, ஒவ்வொருத்தருகிட்ட வந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். நம்ம பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. மேலும் இந்த மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நல்ல முறையாக ஆசிரியர் சொல்படி கேட்டு நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மிஸ். ஆசிரியர்கள் ஒற்றுமையும் ஆசிரியர் ஊக்கமும் அவர் வெளிநடத்துவதற்கு உதவியாக இருந்தது கூறியுள்ளார். வாழ்த்துக்கள் டீச்சர், மிக்க நன்றி. அடுத்தபடியாக முன்னாள் சேகாம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் CS அவர்களையும், அவருடைய துணைவியார் கரகம்பாளையம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் பாப்பு அவர்களையும், ஐயம்பாளையம் பள்ளியினுடைய ஆசிரியர் தமிழ்மணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக அறிவொளி நகர் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் செந்தில் அவர்களை ஓரிரு நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அல்லானபுரம் பள்ளியிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இனிய ஆண்டு விழா நிகழ்வில் என்னை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளிக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னன்னா நேரம் கடந்துகிட்டே இருக்குது. அதனால மாணவர்களாகிய நீங்கள் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு பெருமையை கொள்ள வேண்டும். ஏனால் ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, எந்த ஒரு விழாவானாலும் சரி, கலை எந்த ஒரு விளையாட்டு எந்த ஒரு போட்டியானாலும் சரி, இந்த மாணவர்கள் முதலிடம் பெற்று முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா மாணவர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு என்றைக்கும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருட்டு இருக்குது,
பகல் இருக்குது. அந்த காலத்துல இருட்டு பகல் அது கூட தெரியாம இருந்தாங்க. எப்ப இருட்டு வரும் எப்ப பகல் வரும் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த இருட்டும் பகலும் எந்த நேரத்துல வரும், எந்த நேரத்துல இருட்டா இருக்கும், எந்த நேரத்துல பகலா இருக்கும்ன்றதையும் அந்த முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டினாங்க. அவளுடைய முயற்சி தான் அது. எந்த நேரத்துல இருட்டு வரும், எந்த நேரத்துல சூரியன் உதிக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இருட்டு வந்துச்சு, இருட்டுல நம்ம எப்படி வெளிச்சமா இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல என்ன செஞ்சாங்க, நெருப்பை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முயற்சி செய்துதான் இந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு படிச்சங்க. எங்க அப்பா சித்தப்பா தான் இந்த ஸ்கூலோட முதல் பேட்சோட ஸ்கூல் பள்ளி மாணவர்கள். நாங்க படிக்கிறப்போ இந்த அளவுக்கெல்லாம் வசதி கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வசதி வேற, இன்னைக்கு இருக்கிற வசதி வேற. உங்களுக்கு பள்ளி மாணவருக்கு வருங்கால இந்தியாவினுடைய தூணு சிற்பிகளுக்கு இந்த அஸ்திவாரம் தான் முதல் படி. இங்க அருமையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அருமையான ஆசிரியர் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா படிச்சு இந்த பெரிய ஆளாகி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுவாக நான் படிக்கிறப்ப இங்கெல்லாம் ஆண்டு விழா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 5-20 வருஷமா பாக்குறப்ப நம்ம ஸ்கூல்லயும் இந்த அளவுக்கு சிறப்பா நடத்துறாங்க அப்படிங்கிறவங்க பாக்குறப்ப மிக்க சந்தோஷமா இருக்குதுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த ஒரு 13 ஆண்டுகளாக உயர்ந்து தற்போது 235 மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று கொண்டுள்ளனர். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹைடெக் லேப் அப்படின்னு அமைச்சிருக்கிறோம். ஹைடெக் லேப் கணினி ஆய்வகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, 10 சிஸ்டம் இருக்கு. 10 சிஸ்டத்துலையும் உங்க குழந்தைங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் குழந்தைகள் அல்லாலபுரம் பள்ளியில் உள்ள இந்த கிராமத்து குழந்தைகள் கிட்டத்தட்ட 6, 7, 8 வகுப்பில் உள்ள குழந்தைகள் 127 குழந்தைகள் உள்ளனர். இந்த 127 குழந்தைகளும் தற்போது கணினியை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாருமே இன்னைக்கு கணினியில் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த செயற்கை நுண்ணறிவு அதை தெரிஞ்சதுக்கோசரம் அவங்களுக்கு பீரியட் ஒதுக்கி அதற்குன்னு ஒரு கணினி டீச்சர் ஒருத்தர் போட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதனால இப்போ என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 2 வகுப்பறை 10ல் குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறனால எப்படியாவது அடுத்த ஆண்டுக்குள்ள இங்க இருக்கின்ற பெரியவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று, அந்த பில்டிங்ல மேல 2 கிளாஸ் ரூம் கட்டலாம், இல்லைன்னா இந்த பில்டிங்ல மேல 2 கிளாஸ் ரூம் கட்டலாம். அதுல கூட படிக்கட்டு இல்லைங்க, ஆனா இந்த படிக்கட்டு இருக்கு. அதனால எப்படியாவது எனக்கு இந்த 2 கிளாஸ் ரூம் ஏதாவது கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா நாங்களும் பெட்ரோலை நீங்க உதவி பண்ணுங்க. எப்படியோ எங்களுக்கு 2 கிளாஸ் ரூம் மட்டும் தேவை. இந்த வேண்டுகோளை வைத்து விட்டு கணபதி, CS, பாப்பு சார், பாப்பு, தமிழ்மணி, தயாநிதி அனைவருக்கும் மேடைக்கு வந்து நமது பட்டதாசிரியர் ஸ்டாலின் அவர்களை பொன்னாடை போட்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ராஜ்குமார் சார், தமிழ்மணி சார், கரும்பாளையனுடைய இடைநிலை ஆசிரியர் சகோதரி பாப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நொச்சிப்பாளையனுடைய தலைமை ஆசிரியர் விஜயரணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனுப்பட்டி பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் சந்தர் சார் அவர்களுக்கு அவருடைய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்களை பொன்னாடை பற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மாதேஸ்வரன் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நமது பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் அனுசுயா தேவி அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நொச்சிப்பாளையனுடைய தலைமை ஆசிரியர் விஜயராணி அவர்களுக்கும் பாப்பு அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நடராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனுப்பட்டி பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் அர்ஜுனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது பள்ளியினுடைய வட்டார கல்வி நமது வட்டாரத்தினுடைய வட்டார கல்வி அலுவலர் வருகிறார். அவரை வருக வருக என்று இருகரம் கூப்பி வருக என்று அழைக்கின்ற அவர்களை கரவொலிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கரடிவாவி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நடராஜ் அவர்களுக்கு நமது பெட்ரோவாசகர் அவர்களை பொன்னடை போர்த்தி சிறப்பிக்குமாறும், அர்ஜுனன் அவர்களுக்கும் குங்குமபாலம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலவஞ்சிபாளையம் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் சேகம்பாலம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் CS அவர்களை ஓரிரு நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேசிடுவார். எப்போ ஆர்டர் நடத்துறீங்க, எவ்வளவு செலவு, என்ன எஸ்டிமேட், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் அவருடைய கேள்வி. எல்லாம் சொன்னாலும் போது அடுத்த செகண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு சிறந்த ஒரு பள்ளியாக தரப்பதற்கு நீங்க எல்லாரும் செஞ்சுக்கிறீங்க. சார் நான் வரும்போது பேசிட்டாரு, இங்க வரும்போது நான் நடுநிலை பள்ளியாக தரப்பது வெறும் 50 மாதம் இருந்தாங்க. 1 5 வரைக்கும் வெறும் 50 மாணவர்கள். அரசாங்கம் தரப்படியா சொல்லிட்டாங்க. இங்க நடுநிலைப்பள்ளி தரப்பதற்குரிய மாணவர் எண்ணிக்கை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நடராஜன் அவர்கள், இப்போ கடந்த எம்எல்ஏ இருந்தார், அவரு வந்து கண்டிப்பாக இந்த பள்ளி தரப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா பக்கத்தில் எதுவுமே பள்ளிக்கூடம் இல்லை, எல்லாமே தொடக்கப்பள்ளியா இருந்துச்சு. காலாம்பாளையம் தொடக்கப்பள்ளியா இருந்துச்சு, அவரப்பாளையம், அல்லாரபுரம், ருச்சிபாளையம், கணதிபாளையம் எல்லாமே தொடக்கப்பள்ளியாக இருந்தது. அப்புறம் கணதிபாளையம் நடுநிலைப்பள்ளி தரப்படுத்தப்பட்டு ஹைஸ்கூல் ஆகிருச்சு. இந்த ஏரியாவில் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி நாம் முதல்ல ஆரம்பிச்சோம். அப்போ வெறும் 50 குழந்தைகள் இருந்து நாங்க ஆரம்பிச்ச பள்ளி இப்பொழுது கிட்டத்தட்ட 240 மாணவர்களுக்கு மேல இந்த பள்ளியில் படிக்கிறீங்க. இதற்கு காரணம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமை அடையாளம் சொல்றது நம்முடைய தமிழக முதல்வர். அதற்கு ஏற்க நாம் எல்லாரும் பண்ணிக்கிறோம். நம்ம மாணவர்களை அரசு பள்ளி சேர்த்து பண்ணி வைக்கிறோம். தனியார் பள்ளி தயார் பண்ணிக்கிறோம். தனியார் பள்ளி ஒண்ணுமே இல்லைங்க, வேஸ்ட். ஏன் சொல்றேன்னா, என்னுடைய குழந்தைகள் அரசு பள்ளி தான் படிச்சாங்க, என்னுடைய பையனும் அரசு பள்ளி தான் படிச்சாங்க, என்னுடைய பொண்ணு அரசு பள்ளி படிச்சிருக்கிறாங்க. இருவரும் இப்ப நல்ல நிலைமைக்கிறாங்க. பையன் வக்கீல் ஆகிறான், பொண்ணு PhD முடிச்சிருக்கிறாங்க. அதனால தனியார் பள்ளிக்கு போய் காசு செலவு பண்ண வேண்டாம். உங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க, யார் செலவு பண்ண வேண்டாம். இங்க வாங்க, உங்களுக்கு தேவையான அனைத்தும் நாங்கள் தருகிறோம். உங்கள் மாணவர்களுக்கு பின்னாடி வேலை வாய்ப்பும் 7.5% இடஒதுக்கீடு தமிழக அரசு பெற்று தருகிறது. இதெல்லாமே நாம பக்கத்தில் சொல்லாத தெரியும். அதனால இந்த ஆண்டு விழாவுக்கு இப்போ நம்ம தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா 20 நாள் பாராமல் தூக்கம் இல்லாம பணியாற்றி இருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறக்க மீண்டும் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த வட்டார கல்வி அலுவலர். இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு 6 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 மாதங்கள் ஆகிற இந்த ஒன்றியத்துக்கு வந்து காலையில் 8:30 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருப்பாருங்க. கொஞ்சம் கவனிங்க. எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் கிட்டத்தட்ட 85 பள்ளிகளை பார்வையிட வேண்டும். பல்லட வட்டாரத்தில் காலையில் 8:30 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல விசிட் இருப்பார். சத்தமாக பார்த்துட்டு விசிட் பார்த்துட்டு ஒரு போட்டோ போட்டிருப்பார். உண்மையிலுமே நான் இதுவரை யாருமே அந்த மாதிரி பார்க்கலைங்க. ஒரு சிறந்த வட்டார கல்வி அலுவலர். இப்பள்ளியில் இந்த வட்டாரத்திலிருந்து ஓய்வு இந்த மாதத்தோட ஓய்வு பெறுகிறார். அவர் 60 வயது கடந்ததால் இந்த மார்ச் மாதம் ஓய்வு பெறுகிறார். அவரை சிறப்பிக்கும் பொருட்டு நம்மளுடைய பள்ளியின் சார்பாக, நம்மளது விழாக்குழுவின் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு பரிசை வழங்க உள்ளோம். எனவே அவரை மேடைக்கு வருமாறும் நமது விழாக்குழுவின் நினைவு பரிசு வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது
நிகழ்ச்சிகள் கலை தொடங்க போடுது. மேடையிலே அமைந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையிலே முதுகெலும்பாய் இருக்கும் இப்பள்ளியினுடைய நன்கொடையாளர்களே, பள்ளியை பல்வேறு வகையிலே சிறப்பு பெற்ற வைத்திருக்கும் தலைமையாசிரியரே, அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளிக்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருகே அமைந்துள்ள பள்ளியினுடைய தலைமையாசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவி செல்வங்களே, அவர்களை சிறந்த முறையிலே வளர்த்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே ஒரு 40லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறதா இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன அவங்க கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் அவங்க சிறந்து விளங்க வேண்டும் என்று அரசாங்கமும் பெற்றோர்களும் நன்கொடையாளர்களும் என்னென்ன செய்ய வேணுமோ அத்தனையுமே சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே உள்ளவங்க, 60 ஆண்டுகள் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் அப்போ படிக்கும்போது ஒரு வாய்ப்பாடு வாங்குறதுக்கு கூட நம்ம ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஒரு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு சிரமப்பட்டிருப்போம், ஒரு நோட்டு புக்கு வாங்குறதுக்கு சிரமப்பட்டிருப்போம், புத்தகம் வாங்குறதுக்கு சிரமப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த வகையிலே அவர் காசு கொடுத்து நாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. அப்போ நம்ம சிரமப்பட்டு அந்த கற்றல் கற்பித்தல் பணியை கற்று இன்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துள்ளோம். அப்போ படித்த மாணவர்கள் எல்லாருமே அரசாங்க பள்ளியினுடைய மாணவர்கள் தான். எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளுக்கு உண்டான இதுவுமே உங்களுக்கு அரசாங்கம் மூலமும் பெற்றோர்கள் மூலமும் நன்கொடையாளர் மூலம் வழங்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக படிக்கணும். மாணவருக்கு அதான் ஒரு வேண்டுகோள். இப்பள்ளிக்கு நான் பல தடவை பார்வையிட்டிருக்கிறேன், ஆண்டாய்வு பண்ணியிருக்கிறேன். எல்லா வகையிலுமே பள்ளியினுடைய தலைமை ஆசிரியனுடைய அந்த நேரடி மேற்பார்வையிலே பணிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கு ஒரு கட்டிடம் தேவை என்று தலைமை ஆசிரியர் கூறியிருந்தார். அதை நாங்கள் நபார்டு வங்கி இதுக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பியுள்ளோம். இடவசதியும் உள்ளது. அது கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு உங்களுக்கு அந்த கட்டிட வசதி வந்துமானால் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அந்த உட்கார்வதற்கான இடவசதிகள் கண்டிப்பாக இருக்கும். அது வரக்கூடிய வட்டார கல்வியாளர்கள் மேற்கொண்டு அந்த பணியை சிறப்பாக செய்து தருவார்கள். அதனால் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புயினும் கற்கை நன்றி என்ற அந்த வரிகளுக்கு ஒப்பாக உங்கள் மாணவ செல்வங்களை சிறந்த முறையிலே, அதாவது பிச்சை புயினும்னா படிக்கிறதுக்கு நாம் என்னென்ன தேவையோ அதையே நாம் அந்த புத்தகங்களை எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு சிறந்த விஞ்ஞானியாக, டாக்டராக, என்ஜினியராக நீங்கள் வர வைக்க வேண்டும். அதை வரவைக்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை 100% ஒத்துழைப்பை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த வகையிலே இது பள்ளியானது சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. சாலையிலே ஓடுகின்ற வண்டிதனை நிறுத்தி கடையாணிக்குள் ஒளிந்திருக்கும் மையெடுத்து விரலிழப்பி நீட்டுகின்ற காகிதத்தில் பூசும் நிலை மாறும் நாள் என்னாலோ என்ற அந்த கவிஞனுடைய வரிகளை இயங்கும் வரிகளுக்கு ஒப்பாக இன்றானது இந்த கல்வி நிலையானது சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும். சிறந்த மாணவர்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அந்த இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அனைத்து ஆசிரியர்களும் இப்பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.